ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அறிவாலயத்தின் வாரிசை நீங்கள் துணை முதல்வராக்கலாம், ஆனால் அன்னை தமிழகத்தின் வாரிசு தான் நாளைக்கு. தமிழகம் விரும்பும், எப்படி தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். 5 ஐம்பெரும் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற இயக்கம். எங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? நாங்கள் எல்லோரும் சினிமாவை நோக்கி பயணப்பட்டவர்களா? கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்களுக்காக நின்ற இயக்கத்தின் பிள்ளைகள் நாங்கள். நீங்கள் நினைத்த மாதிரி எந்த இடத்திலேயோ எங்களை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது. ஏன்னா நீங்கள் உலகத்திலேயேங்க எல்லா அமைச்சர்களும், எல்லா தலைவர்களும், எல்லா நாட்டின் முதலமைச்சர்களும் அந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபியை உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஒரு முதல்வர் ஓடிபி வாங்கிட்டு அலையிற முதல்வரா இருக்காருங்க. அரசு பேருந்துகளின் நிலை என்ன? இன்னைக்கு காலையில தர்மபுரியில் 4 வயது மாணவி, படிச்சு பாருங்க, 4 வயது குழந்தை அரசு பேருந்தினுடைய கட்டுப்பாடு இழந்து, சரியான மேற்பார்வை இல்லாம அரசு பேருந்தில் அடிபட்டு இன்றைக்கு காலை 4 வயதுள்ள ஒரு குழந்தை இறந்திருக்கிறாள். முதல்வர் அவர்களே, சாரிமா முதல்வர் அவர்களே, தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு எங்கள் மக்களின் மீது திணிக்கப்படுகிற அத்தனை உங்கள் அதிகார குரலுக்கும் நாளை 2026க்கு பதில் சொல்கிற நாள் வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்படி அமைச்சர் பதவியில் இருந்து இவர் தூக்கி எறியப்பட்டாரோ, அப்படி அரசு பதவியில் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒன்று தூக்கி எறியப்படும். அன்றைக்கு 1967 அண்ணாவிற்கு பிறந்த, அண்ணாவிற்கு பின்தொடர்ந்த இந்த தமிழ்நாடு இனி எங்கள் அண்ணனுக்கு பின்தொடரும். எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தையும் எங்கள் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்காமல் நீங்க எப்படி சார் எங்களுக்கு அப்பாவா இருக்க முடியும்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா சரியில்லைன்னா அப்பாவை படுக்க வச்சுட்டு அண்ணன் அந்த குடும்பத்தை தலைதாங்கிறது வழக்கம் தான். அப்பா ஒதுங்கிக்கோங்க, அண்ணன் இருக்காரு, பாத்துக்குவாரு. அவரை பற்றி சொல்கிற போது எல்லோரும் எதையோ சொல்றாங்க. ஒன்றை மட்டும்தான் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? தனக்காக வாழ்கிறவர்களை இந்த பூமி இருக்கிற வரைதான் நினைவில் கொள்ளும். பிறர்க்காக வாழ்கிறவர்களை தான் இறந்த பிறகும் நினைவில் கொள்ளும். அதனால்தான் 50 தலைவர்களை நினைவில் கொள்கிறோம். எங்கள் கர்ம வீரர் காமராஜரை, பகுத்தறிவு தந்தை பகலவன் பெரியாரை என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜரை ஒருவர் சொல்கிறார், கேலி பேசுகிறார். அவரை பற்றி கேட்கிற போது கர்ம வீரர் காமராஜர் ஏசி கேட்டார்னு சொல்றாரு. ஏய்யா, உங்க கலைஞர் என்னென்ன கேட்டார்னு நாங்க சொன்னா நாடு தாங்குமா? ஏசி கேட்டார்னு சொல்றீங்களே, எப்படி மனசு இருக்குன்னு புரியலங்க. கர்ம வீரரை ஏசி என்று இழிவுபடுத்திய இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் வீட்டின் தாய்மார்களை ஓசி என்றும் ஏளனப்படுத்தியது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரு வீடுகளிலும் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ளே போகணும். ஆனா ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவருக்கு படை வீரர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனால உங்களை பார்த்து எந்த விதமான பயம் இல்லை. ஏன்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நெடுந்தொலைவாக பயணப்பட்டு வந்த தமிழினம் படித்த போர்களில் எல்லாம் எதிரிகளை குண்டு போட்டு தான் அழிப்பார்கள். முதன் முறையாக துண்டு போட்டு எதிரிகளை அழித்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன். அவர் நடந்து வந்த அந்த ஒற்றை நடையிலேயே எல்லோருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது தெரிந்துவிட்டது. அதுவும் இன்று சொல்ல போனால்
இந்த இடத்திலும் நேற்று முந்தா நேற்று இது மாதிரி வரிசையாக போகிற எல்லா கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களிலும் ஆண்களை விடவும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆம், வீட்டில் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வீட்டினுடைய ஆண் பிள்ளைகள் வீட்டின் வாரிசுகளாக இருக்கலாம், வீட்டினுடைய பெண் பிள்ளைகள் தான் வீட்டிற்கான பரிசாக இருக்க முடியும். அப்படி ஒவ்வொரு பெண் பிள்ளையும் பரிசாக எங்கள் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள். ஒன்னு செய்ய நாங்க நாளைய முன்ன இந்த அமைச்சரோ எந்த அமைச்சரோ யார் இருந்தாலும் சரி, வீட்டிற்குள் நுழைகிற போது எங்கள் அண்ணனின் துண்டை மட்டும் தலையிலேயும் கையிலேயும் சுமந்திருங்கள். பழையதுல சொல்லுவாங்கல்ல, கோவில்ல இருந்தோ இல்ல ஏதாவது நெடுந்தூரம் பயணம் போகும்போது எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இடையூறு வந்தாலும் எங்கள் துண்டை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கிறவெல்லாம் பதறி ஓடுவான். இந்த நிலத்தையும் அதன் வளத்தையும் எப்போதும் காக்கிற ஒரு கழகமாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கழகங்களேயே எந்த கலக்கமும் இல்லாத ஒரே இயக்கமாக இருப்பது தமிழக கழகம் என்கிற இந்த ஒரே கழகம் தான். இந்த மண் எவ்வளவு மாய்மையான மண், இந்த மண் எவ்வளவு சிறந்த மண் என்பதற்கு உங்கள் மண்ணின் வெகு அருகில் இருந்து சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர், இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணுக்காக பலமுறை சட்டமன்றம் போயோ கடைசி நேரத்தில் கூட தான் வாழ்ந்த இடத்தையும் வாழ்ந்த வீட்டையும் தனக்கு இருந்த அத்தனை சொத்துக்களையும் கொடுத்த அஞ்சலையம்மாளின் பக்கத்து ஊர்காரர்கள், பக்கத்து மாவட்டக்காரர்கள், இப்படி ஒரு தலைவரை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரு இயக்கம் தமிழக வரலாற்றில், ஏன் இந்திய வரலாற்றிலேயே இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு இயக்கமாக மட்டும்தான் இருக்கும். இதற்கு காரணம் என்ன? விசுவாசம், உழைப்பு, தொடர் உழைப்பு. அண்ணன் சொல்கிறார், சொன்னபோது சொன்னாங்க, இந்த நகராட்சியினுடைய சிறுபான்மை மக்களை பற்றி, அத்துணை சிறுபான்மை மக்களுக்கும் நாங்கள் ஒரு உறுதி கூறுகிறோம். பாசிச பாஜகவோடும், எப்படியே பாசிச பாஜகவோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் இருக்காது. சிறுபான்மையினரின் தோழனாக, சிறுபான்மையினரின் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் அண்ணனாக, உங்களில் ஒருவராக ஒரு தலைவர் இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய தலைவர், நம்முடைய வெற்றி தலைவர் 2026 தமிழக மக்களின் வெற்றி முதல்வர் வேட்பாளர் நம்முடைய தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு தலைவனை கொண்ட இயக்கத்தை பார்த்து எத்தனையோ கேலி பேச்சுகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட மழை குறுக்கிட்டது. ஒன்று சொல்ல வேண்டும், சூரியனுக்கே பயப்படாத நாங்களா மழைக்கு பயப்பட போகிறோம்? ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த கதையின் நுணுக்கம் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்ல, ஒரு பண்டை காலத்தில் ஒரு விலை மாது இருக்கிறார். இந்த விலை மாது தான் செய்கிற வேலைக்கு சரியான நேர்த்தியான நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறாள். காலையில வீட்டு வாசல தொடர்ந்தோடனே வெற்றிலை பாக்கு வெளியில இருக்கும். வெத்தலை பாக்கு யாரு வச்சிருக்காரோ அவர் தான் அடுத்த நாள் கணவர் அந்த விலை மாது சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கதவு திறக்கிறா, ஒரு வெற்றிலை பாக்கு எடுக்கிறான். வச்சவன் யாருன்னு பார்த்தா 65 வயது கிழவன். இந்த மூதாதையர் தான் எனக்கு நாளைக்கு நீதான் என்னுடைய கணவன் வான்னு சொல்லி அந்த விலை மாது அனுப்பிட்டா. அவன் போன பிறகாக அரசினுடைய தளபதி வருகிறான். வந்து அவனுடைய வெற்றிலை பாக்கு வச்சு, நாளை எனக்கு நீ மனைவியாக இருக்க வேண்டும் சொல்றா. அந்த பெண் சொல்கிறாள், நான் என்னவா நினைச்சாலும் சரி என்னுடைய கோட்பாட்டையும் கொள்கையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அந்த பெண் சொல்கிறாள். இவன் ஆச்சரியப்பட்டு உன்னை கொன்று விடுவேன் என்று விரட்டுகிறான். அப்போதும் அந்த பெண் சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் சரி நான் கொண்ட கொள்கையிலும் கோட்பாட்டிலும் மாற மாட்டேங்கிறான். அடுத்த நாள் அந்த முதியவர் வருகிற போது அந்த முதியவரிடம் அந்த பெண் இருக்கிறாள். அப்போது அந்த பெண்ணிடம் சொல்கிறார், அந்த முதியவரிடம் சொல்கிறாள், நீ யார் என்று கேட்கிற போது முதியவர் சொல்கிறார், கடவுளாக நீ அரசரு கூட இருந்திருக்கலாமே, ஆனால் சொல்லும் போது கடவுளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சிவபெருமான்
அந்த முதியவர்களுடைய வடிவிலே வந்து அந்த பெண்ணுக்கு காட்சி தருகிறார். அப்போது அந்த பெண்ணிடம் ஒரு வார்த்தை கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும்னு கேளு அப்படிங்கிறார். அந்த பெண் கேட்கிறார், உங்கள் தலை மீது இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். ஐயோ மாத்தி கேட்டனே, இல்லை உங்கள் காலடியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போதுதான் அந்த பெண் உணர்கிறாள், தலைவனுடைய அந்த தலை மீது அமர வேண்டும் என்று. அப்படியே ஆகட்டும் என்று சிவன் சொல்கிறான். அந்த பெண் தான் தும்பை பூ. இன்றைக்கும் அருணாச்சலேஸ்வரனுடைய ஆலயத்தில் அருணாச்சலேஸ்வரரின் தலையில் வைக்கிற தும்பை பூ அந்த பெண். ஒரு உழைப்பும் அந்த உழைப்பிற்கான விசுவாசமும் இருக்கிற போது நீங்கள் இந்த இடத்தின் பெருமதிப்பு மிக்க இடத்தை உணர்வீர்கள் என்று உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் சொன்ன அந்த தளத்தினுடைய தளவரலாறு புத்தகத்தில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது. இதிலிருந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அத்தனை இடையூறுகளையும் தாண்டி வெற்றி பெறுகிற ஒரு கழகமாக எங்கள் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்கிற உற்சாகத்தையும் உணர்வையும் உங்களோடு சொல்லி 2026 வெற்றி தலைவராக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது சமூகம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் துறைகளில் மாற்றத்தை கொண்டு வர முனைந்த ஒரு முன்னோடியான இளமையான இயக்கமாகும். இக்கழகம் தமிழர் சமூகத்தின் நலனை கருதி உருவாக்கப்பட்டதோடு வளர்ச்சி, சமத்துவம், தமிழர் எழுச்சி என்பவற்றை தனது அடிப்படை நோக்கங்களாக கொண்டு செயல்படுகிறது. இக்கழகத்தின் கொள்கைகள் என்னவென்றால், முதலாவதாக சமூக நீதியும் சமத்துவமும். தமிழக வெற்றி கழகம் சாதி, மதம், மொழி, பிராந்தியம் என்ற வேறுபாடுகளை ஒதுக்கி அனைவரும் சமநிலையுடன் வாழ வேண்டும் என்பதையே தனது முதன்மை கொள்கையாக கொண்டுள்ளது. ஒவ்வொருவரும் சமூகத்தில் சம வாய்ப்புடன் வளர வேண்டும் என்பதையே இக்கழகம் முன்னிறுத்துகிறது. இரண்டாவதாக கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு. இளைஞர்களே நாட்டின் தூண்கள் என்பதால் அவர்களுக்கான தரமான கல்வி, வேலை வாய்ப்புகள், திறன் வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் வழிகாட்டுவதே இக்கழகத்தின் லட்சியம். தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டின் உயர்வு. தமிழ் மொழியின் பெருமையை பாதுகாத்து புதிய தலைமுறைக்கும் தமிழில் அறிவை பரப்புவதே இக்கழகத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. தமிழ் கல்வி, இலக்கியம், கலாச்சாரம் ஆகியவற்றை வளர்த்தெழுப்ப பல வேலை திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மகளிர் முன்னேற்றம். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சம பங்கு பெற வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பும் கல்வியும் கூடவே தொழில் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையுடன் பெண்கள் எழுச்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. கடைசியாக மிகவும் முக்கிய ஒன்றான ஊழலற்ற நிர்வாகம். நேர்மையும் தெளிவும் மிக்க நிர்வாகத்தையே இக்கழகம் பின்பற்றுகிறது. மக்களுக்கு பொறுப்புணர்வுடன் பணியாற்றும் நிர்வாகம் உருவாக வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகம் ஒரு தனித்துவமான சமூக இயக்கமாக மட்டுமல்லாமல் தமிழர்களின் வளர்ச்சி, குரல் மற்றும் எதிர்காலத்திற்கு வலிமையாக துணை நின்று செயல்படும் இயக்கமாக திகழ்கிறது. அதன் கொள்கைகள் நவீன தமிழகம் உருவாகும் பாதையை வெளிக்காட்டுகின்றன. இக்கொள்கைகள் செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டால் ஒரு வளர்ந்த நல்லாட்சி கொண்ட தமிழ்நாட்டை நம் தலைவர் மூலம் காண முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். மாபெரும் புரட்சி, ஒரு மக்கள் புரட்சி. தளபதி அவர்கள் நம்ம மனசுல விதைச்சிருக்காரு, நம்ம மண்ணில் விதைச்சிருக்காரு. இந்த இயக்கத்தின் மூலமாக தலைவர் நடத்தி கொண்டு போராட்டத்தில் நாம எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு புரட்சின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனுஷனோட உயிர் நாடியில கலந்திருக்கு, சக்தியா மாறும். தாவேக்காவின் வலியை பார்த்து, உண்மையான வலிமையை பார்த்து எதிர்கட்சிகள் நடுங்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது தெரியாம. தனி மனித மாற்றம் சமுதாயத்தின் மாற்றம் சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதன் மாறதுனால இன்னைக்கு தமிழ்நாடே அவர் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கு. 2026 தளபதியை அரியாசனத்தில் உட்கார வைக்க கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடுபடுவோம். மழை, வெயில், புயல் எது வந்தாலும்
எது வந்தாலும் 2026ல எங்க தளபதி தான் முன்னாடி முதல்வரா உட்காருவாரு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அன்னைக்கு உட்காரும் போது இங்க தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்வலையே நடக்கும். அன்னைக்கு ஹார்ட் பேஷண்ட்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போய்க்கிங்க, உள்ள இருக்கிறவங்கலாம் வெளியே போய்க்கிங்க. அன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி நடக்கும். தளபதியை கண்டிப்பா 2026ல உட்கார வைப்போம். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. என்ன உரை சின்னதாக முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு வழங்க மிக்க நன்றி.